வணக்கம். நேற்று வந்து ஜிஹெச்சுக்கு போகக்கூடிய சொல்லி எனக்கு ஒரு சின்ன உத்தரவு போட்டிருந்தாங்க. நீ ஜிஹெச்சுக்கு ஒருட்டு போயிட்டு வா, ஜிஹெச்சில் என்ன நடக்குதோ அதை கொஞ்சம் நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி கொஞ்ச நாளாக வந்து எனக்கு உள்ள ஒரு ஏவுதல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் நேற்று வந்து நான் வந்து ஜிஹெச்சுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் போகலாம்னு சொல்லி பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னே என் பக்கத்தில் வந்து ஒரு 60 வயசு 65 மதிக்கத்தக்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. வயசானவங்க கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் அவங்க இப்போ என் கூட லைட்டாக பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இறங்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்தாங்க. நான் ஜிஹெச்சுக்கு போக போகிறேங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஜிஹெச்சுக்கு போகணும், இறங்கி போகணும், எப்படி போக போகிறோன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆமாங்க நானும் ஜிஹெச்சுக்கு தான் போகிறேன், வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே கூட்டிகிட்டே போகும்போதேவும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க. எதனால் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போகிறீங்கன்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் என் மகனுக்கு வந்து ஒரு பையன் பார்த்துருந்தேன், அந்த பொண்ணு பார்த்துருந்தேன், என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தேன், அந்த பொண்ணுக்கு வந்து உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னம்மா செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து மண்டையில் ஏதோ கட்டி வந்துருக்கு. கட்டி வந்தோடனே அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. அதே இது இப்போ திரும்ப ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கு அதே இடத்துல வேர் விட்டு கட்டி வந்துடுச்சு. கட்டி வந்தோடனே என்ன செய்கிறாங்க, திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி அவங்கள பார்க்கறதுக்காக அந்த அம்மா போயிட்டுருக்குறாங்க. இப்போ என்ன சூழ்நிலைன்னா, அந்த பொண்ணு வந்து சுயநினைவே இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ரொம்ப ஒரு இதான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நமக்கு தான் இலகன மனசே, சரிம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், நீங்கள் போகிற இடத்த சொல்லுங்கள், நானும் அதே ஜிஹெச்சுக்கு வரேன்னு சொல்லி நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி 2 பேரும் சேர்ந்து ஜிஹெச்சுக்கு, நான் போகிற ஜிஹெச்சு வேறு, அவங்க போகிற ஜிஹெச்சு வேறு இடம், அதே இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டும் போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் நான் வந்து எதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அங்கே போனோன்னா அவங்க விட்டுறாரு வந்து, இவங்க யாருன்னு கேட்கும்போது என் கூட வந்தாங்க, என் கூட துணைக்கு வர முடியல, அதனால் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லவே அப்படியே தானே அவங்களும் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்ககிட்ட கேட்டேன், நான் போய் அந்த பொண்ணை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டப்போ, போகலாம் ஆனால் உள்ளே விடுறாங்களோ என்னவோ தெரியலங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் போய் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போய் பார்க்க போயிட்டேன். அங்கே போனோன்னா அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட கால்கிட்ட நின்றுட்டு இருந்தார். அந்த பொண்ணுக்கு வந்து இடுப்புக்கு கீழே முடி இருக்குமா, ஃபுல்லாக மொட்டை போட்டு விட்டுட்டு தலையில் வந்து ஓட்டை போட்டு அந்த கட்டி அப்புறம் எடுத்துருக்காங்க. எடுத்து பேண்டேஜெலாம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப கவலையோடு உட்காந்து நின்றுட்டு இருந்தார். நான் போய் அப்படியே அந்த பொண்ணை கிட்டத்தில் போய் பார்த்தேன். வயசு வந்து ஒரு 27 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அப்படியே கண்ணை மூடியே படுத்து கிடந்தான். பார்த்துட்டு நானாக கடவுள்கிட்ட வேண்டிட்டு, கடவுளே வாழக்கூடிய வயசில் இந்த பொண்ணு இருக்குது, தயவுசெய்து இந்த பொண்ணு வந்து நல்ல குணமாக்கி கொடுங்க, இந்த பொண்ணு எந்திரிச்சு நலமாகி நல்லபடியாக ஒரு கல்யாணம் முடித்து நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அப்படியே அவங்க அப்பாட்ட அப்போ தான் நான் சொன்னேன், அப்பா நான் அந்த மாதிரி ஒரு கடவுள் ஏவுதலில் நான் வந்தேன், என்ன அறியாமல் என்னை கடவுள் இங்கே இழுத்துட்டு வந்தாங்க, நான் உங்கள் பொண்ணுக்காக தான் நான் என்னை இழுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, உங்கள் பொண்ணு நல்லாயிருவா, கவலைப்படாதீங்க, எந்திரிச்சு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லவே அவங்க அப்பா முடிஞ்ச ஒரு சரியான பிரகாசம், ரொம்ப சந்தோஷமா, அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சொல்லவே எனக்கு அது அவங்கள பார்க்கவே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா வெளியே வந்துட்டு அவங்க அம்மா ஊட்டுறாருலாம் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு உங்கள் பொண்ணுக்கு சரியாயிருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க எழுந்து நடந்து வந்துடுவாங்கன்னு சொல்லவே என்னை கூட்டிகிட்டு போன அந்த அம்மா உட்காந்துருந்த அம்மா எழுந்து நின்றுட்டாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நம்மள நான் அந்த மாதிரி கடவுளோட ஏவுதலில் தான் நான் இன்றைக்கி வந்தேன், என்னை போக சொல்லவே எப்படியும் நம்ம 2 பேரும் ஒன்றா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கி அந்த பொண்ணுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன், கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இந்த பொண்ணு எழுந்து நடந்து சரியான உடனே நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் ஃபோன் நம்பர் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு இந்த அவங்களே வந்து ஐயோ நீ ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, இந்த பொண்ணு சரியானவொன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் அடிங்க, கண்டிப்பாக எழுந்து உட்காந்து சரியாயிருவாங்க, அந்த பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு நல்லபடியாக வாழணுமே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே முகத்தில் ஒரு நம்பிக்கையான சந்தோஷம் தெரிஞ்சு அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு, கடவுளே அந்த பொண்ணு வந்து நலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்.